ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் நாடு முழுவதும் குவிக்கப்படும் முப்படையினர். அனுரவிடம் வேலை திட்டம் இல்லை, ரணில் தரப்பு சீண்டல். அனுரவுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் சதி, நலிந்த ஜெயதிச குற்றச்சாட்டு. புதிய அரசாங்கத்துடனான அரசியல் தீர்வு குறித்து பிரித்தானியாவின் எதிர்பார்ப்பு. ரணில் ஒரு இனவாதி, மீண்டும் தமிழர்களை ஏமாற்றிவிட்டார், நாடாளுமன்றத்தில் சுமந்திரன் குற்றச்சாட்டு. ரணிலை அரசு ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வேலுக்குமார் விளக்கம். எதிரணி பக்கம் தாவிய மொட்டு கட்சி உறுப்பினர்கள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை 2000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 40வது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி சபாநாயகர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்கவிடம் நாட்டுக்கான எந்த வேலை திட்டமும் இல்லை என அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலை கொண்டுள்ளது. நாட்டு நலனுக்காக நாம் முடிவுகளை எடுக்க வேண்டும். ஜனாதிபதி வேட்பாளராக மைத்ரிபால ஸ்ரீசேனவை நிறுத்த வேண்டும் என மத்திய குழுவில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க வேண்டும் என்ற நடைமுறை சாத்தியமான தீர்மானத்தை நாம் எடுத்தோம். நான் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என சிலர் கருத்து தெரிவிக்கப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்கவிடம் நாட்டுக்கான இந்த வேலை திட்டமும் இல்லை. அவர்களது கட்சியினர் தமக்கு எதிரான தரப்பினரின் வீடுகளை எரிக்க காத்திருக்கின்றனர். அதற்கு நாம் இடமளிக்க கூடாது. சஜித் கிளிப்பிள்ளை போல் பேசுகின்றார். நாடு பூராவும் சென்று பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி வருகின்றனர் என்றார். எமது கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் குறிப்பிடத்தக்க சதி நடந்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய உறுப்பினரான நலிந்த ஜெயதிச குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்காருக்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பு குறித்த சமூக ஊடக பதிவுகளை அவர் இதற்காக சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்புவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சியின் அடிப்படையிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கட்சி நிதிக்காக வாகன அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்தனர் என்ற குற்றச்சாட்டை ஜெயதிச மறுத்துள்ளார். அத்துடன் கட்சியை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் போட்டி கட்சிகளின் பரந்த அரசியல் மூலோபாயத்தின் ஒரு பகுதியே இது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 2005ஆம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தியின் இருந்து 83 மாகாண சபை உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட போது 83 அனுமதிகளை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைத்தது. எனினும் 2 அனுமதிகளை மாத்திரம் பெற்று எஞ்சிய 81 அனுமதி பத்திரங்களும் அரசாங்கத்திடம் மீள ஒப்படைக்கப்பட்டன. எனவே இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது மற்றும் உண்மைக்கு புறம்பானது. மாறாக வாகன அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டை ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதே சுமத்த முடியும் என நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் வருகின்ற புதிய அரசாங்கத்துடன் அதிகார பரவலாக்கத்துடன் கூடிய அரசியல் தீர்வு தொடர்பாக இணைந்து செயல்பட எதிர்பார்க்கின்றோம் என இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அண்ட்ரூ பேட்ரி தெரிவித்துள்ளார். பிரித்தானியா பல வருடங்களாக அதிகார பரவலாக்கத்துடன் கூடிய அரசியல் தீர்வு தொடர்பாக வலியுறுத்தி வருகின்றது. பிரதான வேட்பாளர்கள் இந்த விடயம் தொடர்பில் தமது கொள்கைகளை வெளியிட்டுள்ளனர். பிரித்தானியாவுக்கு தெற்காசிய பிராந்தியம் முக்கியத்துவம் மிக்கது. எதிர்காலம் இங்கு முக்கியத்துவம் மிக்கதாக உள்ளது. இலங்கையின் 2வது ஏற்றுமதி வர்த்தக பங்காளராக தொடர்ந்தும் இருந்து வருகின்றது. சுற்றுலாத்துறையிலும் இலங்கையில் 2வது இடத்தை பிரித்தானியா சுற்றுலா பயணிகள் பெற்றுள்ளனர். மேலும் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கத்துவம் வகிக்காததன் காரணமாக இலங்கை போன்ற நாடுகளுக்கு உதவும் நோக்கில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கான வர்த்தக திட்டம் என்ற செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான உறவு முக்கியத்துவம் மிக்கது. பிரித்தானியா தொடர்ந்தும் இலங்கையிலிருந்து அதிக இறக்குமதிகளை செய்கின்றது. இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதாரத்தில் பிரித்தானியா 2வது இடத்தை பிடிக்கின்றது. சுற்றுலாத்துறை இலங்கையில் மிக முக்கியமான ஆற்றலை கொண்டிருக்கின்றது. அதிலும் பிரித்தானியா இலங்கைக்கு சிறந்த பங்களிப்பை வழங்குகின்றது. சட்டவிரோத
குடியேற்றவாசிகளை ருவாண்டாவுக்கு அனுப்புகின்ற திட்டம் புதிய பிரித்தானிய அரசாங்கத்தினால் நிறுத்தப்பட்டுள்ளது. எந்தவொரு நாட்டுக்கும் இது தொடர்பான பிரச்சினை சவாலாகவே இருக்கும். அதிகமான மக்கள் $20,000களுக்கும் அதிக பணத்தை கடத்தல்காரர்களுக்கு கொடுத்து பிரித்தானியாவுக்கு வர முயற்சிக்கின்றனர் என்றார். மாகாண சபை தேர்தல் திருத்தச் சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. இறுதி தருணத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தடுத்துள்ளதன் மூலம் அவர் ஒரு இனவாதி என்பதை நிரூபித்துள்ளதுடன் தமிழர்களை பழிவாங்கியும் விட்டார் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்நாள் தனிநபர் பிரேரணையாக சமர்ப்பிக்கப்பட்ட மாகாண சபை தேர்தல் திருத்தச் சட்டம் தொடர்பான 2வது வாசிப்பு நாடாளுமன்றில் விவாதம் மற்றும் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது. குறித்த திருத்தச் சட்டம் மூலம் இன்றைய தினம் 3ஆம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்தார். நேற்றைய தினம் நான் ஜனாதிபதிக்கு அளித்த போது 3ஆம் வாசிப்புக்காக இந்த திருத்தச் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் சபாநாயகருக்கு இது தொடர்பில் தெரியப்படுத்துவதாகவும் கூறினார். ஆனால் இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனாதிபதி தேர்தலில் வேறு வேட்பாளர் ஒருவரை ஆதரிக்க தீர்மானம் எடுத்தமையால் இதனை இன்றைய நிகழ்ச்சி நிரலில் உள்வாங்காது தடுத்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்காமையால் தமிழர்களை பழிவாங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்க தமது காலத்தை முடிக்கும் தருணத்தில் ரணில் ராஜபக்ச என்று நிரூபித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க இனவாதியாக தமிழ் மக்கள் முன்பும் இந்த நாட்டு மக்கள் முன்பும் கட்டப்படுவார். தமிழ் மக்களுக்கு எதிராக அவர் செய்யும் இந்த விடயம் இனவாதியாக காட்டிக்கொள்ளவே தமிழ் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை அவர் கொடுத்துள்ளார். ஆனால் எதனையும் அவர் செய்யவில்லை. கடைசி நேரத்தில் அம்மக்கள் மீது வெறுப்பை காட்டும் செயல்பாடாகவே இதனை பார்க்கின்றோம் என்றார். நாட்டை மீட்பதற்குரிய பொருளாதார போரில் அரசாங்க ஊழியர்களின் பங்களிப்பு அளப்பெரியது. எனவே எதிரணிகளின் போலியான எண்ணித வாக்குகளுக்கு மயங்கி வாக்குரிமை என்ற ஜனநாயக ஆயுதத்தை அரசாங்க ஊழியர்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்தினால் எமது நாட்டை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாமல் போய்விடும் என்று கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்துள்ளார். நெருக்கடியான காலகட்டத்தில் கூட அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுகளை வழங்கி 2025 ஆண்டு முதல் நிலையான சம்பள உயர்வு திட்டத்தை முன்வைத்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டமே நடைமுறைக்கு சாத்தியம் என்பதை அரசாங்க ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறினார். கிரீஸ் உட்பட பொருளாதாரம் வங்குரோத்து அடைந்த நாடுகளில் செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் அரசாங்க துறைகளில் தான் கை வைக்கப்பட்டது. குறிப்பாக அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் 50% குறைக்கப்பட்டது. கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டன. எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவ்வாறு செயற்படவில்லை. மலரிலிருந்து வண்டு தேனெடுப்பது போல அரசாங்க ஊழியர்களுக்கு வலி சுமை ஏற்படாத வகையில் நடவடிக்கைகளை முன்னெடுத்தார். அடுத்த வருடம் முதல் சம்பள உயர்வு மற்றும் கொடுப்பனவு அதிகரிப்பு உள்ளிட்ட திட்டங்களை அவர் முன்வைத்துள்ளார். இது எப்படி சாத்தியம் என்பதை விளக்கியுள்ளார் என்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக கருணாரத்ன பரவேதான சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரையில் இருந்து தலது அத்துயர்ல அண்மையில் விலகியிருந்தார். இதனையடுத்து ஏற்பட்டிருந்த வெற்றிடத்திற்காகவே அவர் நியமிக்கப்பட்டு சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார நாடாளுமன்றில் இன்று எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டார். விசேட உரையொன்றை நிகழ்த்தியதன் பின் அவர் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க உள்ளதாக அண்மையில் அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே அவர் எதிர்க்கட்சியின் பக்கம் அமர்ந்து கொண்டார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை 2097 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு 754 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 1266 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதேவேளை மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 14 முறைப்பாடுகளும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் 64 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன.